மீந்து போன சக்கரை பாகு வச்சு இன்னைக்கு 2 ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு அந்த சக்கரை பாகுல கொஞ்சமா வெந்நீர் விட்டுக்கோங்க. கொஞ்சம் இப்படி நல்லா கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கரைஞ்சு கிடைக்கும். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டா எவ்வளவு பாகு வருமோ அவ்வளவுதான் இருக்கு என்கிட்ட. அதனால நான் கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில 1/4 கப் அளவுக்கு நெய்யோ இல்ல எண்ணெயோ சூடு பண்ணிட்டு அதுல 1/2 கப் அளவுக்கு மைதா இல்ல கோதுமை மாவு கலந்துக்கோங்க. நல்ல வாசனை வர்ற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இடையிலேயே இது கூட நீங்க ஏதாவது நட்ஸ் போடுற மாதிரி இருந்ததுன்னா போடலாம். நான் கொஞ்சம் முந்திரி பாதாம் எல்லாம் சேர்த்திருக்கேன். கூட கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் உங்க விருப்பம் தான். தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். மாவுல பச்சை வாசனை போனோடனே நிறுத்திட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம சர்க்கரை கலந்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த பாகு, அதை ஒரு குக்கர் பேன்ல சேர்த்து நல்லா ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 7 to 8 நிமிஷம் நல்லா ஹை ஹீட்ல வச்சு நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி பாகு பதம் ஃபார்ம் ஆகும். ஆனோடனே நிறுத்திட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த மாவுல இந்த சர்க்கரை பாகை சேர்த்துக்கோங்க. தேவைன்னா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஐஸ்கிரீம் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். தேவைன்னா ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உங்கள் விருப்பம். சேர்த்துட்டு கிளறிக்கிட்டே இருங்க. நம்ம அடுப்பில் வைக்கவே வேண்டாம். நம்ம பாகுப்பதம் இதுக்கு மேலெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் வெளியிலேயே வச்சு அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா போகிறோம். கொஞ்சம் நேரத்தில் அந்த மாவு வந்து நல்லா திக்காகிறது உங்களுக்கே தெரியும். தட்டில் நெய்யோ இல்லை வெண்ணெயோ தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த ரிப்பன் மாதிரி விழுது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் எடுத்து இந்த தட்டில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு ஒரு டவரா இல்லாட்டி டம்ளரில் அடியில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ பூசிட்டு மேலே அப்படி லைட்டாக தடவி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா அந்த ஒரே மாதிரி நமக்கு ஸ்மூத்தாக அந்த ஃபினிஷ் கிடைக்கும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா அந்த மாவு வந்து கொஞ்சம் புறப்புறன்ட்டு ஆகிட்டு உதிர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா பயப்படாதீங்க. இப்போ கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் தண்ணியை விட்டு ஒரு கிளறிட்டு திரும்ப இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா போகிறோம், கரெக்டாக வந்துடும். இது ஒன்றுமே ஆகாது, பயப்படவே வேண்டாம். இப்போது நட்ஸ் ஏதாவது தேவைன்னா தூவிக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் ஆறணுன்னே எடுத்தீங்கன்னா சுவையான மைதா பர்ஃபி. மீதமாகி போன சக்கரைப்பாகு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அழகாக அதை இன்னொரு ரெசிபியை கன்வெர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிஞ்சி போகிற ஜீராவை வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு பேனில். இப்போ ஒரு கப் அளவுக்கு ஜீரா இருந்ததுன்னா அதுக்கு 1/4 கப் அளவுக்கு எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை சக்கரைப்பாகு முத்தி போயிருந்ததுன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு லைட்டாக சூடு பண்ணிங்கன்னா அந்த சக்கரை நல்லா கரைஞ்சி ரெடி ஆகிடும். இப்போ ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ இல்லை நான் எடுத்துருக்கிற மாதிரி மைதா ரீப்ளேஸரோ உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு கப் மாவு எடுத்தீங்கன்னா அதுக்கு 1/3 கப் அளவுக்கு இந்த ஜீரா எண்ணெய் கலவை எடுக்கிறது சரியாக இருக்கும். ஆனால் இது வந்து மாவுக்கு ஏற்றபடி கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் ஒரு சிட்டிகை உப்பும் போட்டு பிசைஞ்சிங்கன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை 2 பேக்கிங் ஷீட்டுக்கு நடுவில் வச்சு சப்பாத்தி குழவி வச்சு நல்லா திரட்டிக்கோங்க. சப்பாத்தியோட கொஞ்சம் திக்காக திரட்டி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து மிதமான சூட்டில் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா மைதா பிஸ்கெட் தயார்.